ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேட்க போகிற கதை அதிரூப தாரகையே. இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க, கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே. அனைத்தும் நடந்து முடிந்த பின் அப்படி பேசியிருக்கலாமோ, இல்லை அப்படி செயல்பட்டிருக்கலாமோ என நினைத்தால் மட்டும் நடந்து முடிந்ததை மாற்ற இயலாதல்லவா? பெறாத தாயின் நிலையும் அதுதான். சேயினை நினைத்து நினைத்து எத்தனை நாள் நினைவிலும் கனவிலும் மருகி உருகி அன்னையானவள் தவிக்கப் போகிறாரோ. அமைதியான மழையும் ஓர் நாள் அனல் கக்கும் எரிமலை ஆவது போல் அன்னையாகி போனவள் ஓர் நாள் பொங்கி எழுவாரா? அத்தியாயம் 7. அதன் பிறகு பஸ்ஸில் பயணிப்பதையே தவிர்த்திருந்தான் அதிரூபான். எப்பொழுதாவது பஸ்ஸில் அழகர் யாழினை பார்த்தால் இப்படித்தான் பார்ப்பான். அதே பார்வைதான் இப்பொழுதும் அழகரிடம். காஃபியை கொடுத்தவள் சபையினருக்கு தலை தாழ்த்தி தனது நன்றியை சொன்னவள் ஓரமாக தன் ஆச்சி கண்ணகியின் அருகில் சென்று நின்று கொள்ள அதை பார்த்த விஜயா, திமிரு பிடிச்சவ, ஏன் இங்கே எங்க கூட வந்து உட்கார மாட்டாளாமா? அங்கே தானே வரப்போற, இந்த திமிரை அடக்கிறனா இல்லையான்னு பாரு என்றவர் பார்வையை திருப்பி ராஜேந்திரனை பேசும்படி கண் காட்டினார். மாப்பிள்ளையும் பொண்ணும் இது வரைக்கும் பார்க்காமலாம் இருப்பாங்க. சம்பிரதாயத்துக்காக மட்டும்தான் பொண்ணை வர சொன்னது. மற்றபடி மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போய் தானே பொண்ணை பக்கம் வந்ததே என ராஜேந்திரன் சொல்ல, ஏன் ராஜேந்திரா, நம்ம அழகரை பிடிக்காம போகுமா என்ன? என் பேரன் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் ஏன் அம்புட்டு சொத்து கிடக்கு என் பேரனுக்கு என விஜயாவும் பேசிட, அவ்வளவு சொத்து இருக்கிற உங்கள் பேரனை கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்லை என பேசியது தாரகையாலே தான். ஹே, என்ன திமிருடி உனக்கு? பொட்ட பிள்ளையா வாய் அடக்கமாக இருக்க தெரியாதா? அது சரி, பெத்த தாய் இருந்து வளர்த்தாதானே புத்திமதி சொல்லி வளர்த்துருப்பா என விஜயா யாழை பார்த்து பல்லை கடித்தபடி பேசிட, நாகேந்திரனும், விஜயா என்ன இது? அதுவும் நம்ம பேரனுக்கு பொண்ணு பக்கம் வந்த இடத்துல எப்படி பேசிகிட்டு இருக்க என பேச, தண்டபாணி சந்திரிகாவை பார்த்து முறைத்தவர் யாழை பார்த்து, யாழ் நீ உள்ளே போமா என யாழை உள்ளே அனுப்ப பார்த்தார். என்னமோ அப்பா பச்சை கேட்குறதாட்டந்தேன், எங்களுக்கு என்ன தெரியாதா அவள் யாரையும் மதிக்க மாட்டான்னு என விஜயா பேச, தலையை குனிந்து நின்ற யாழோ, பெரியவங்களை மதிக்கிறதால தான் நானும் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் பார்க்க வந்ததால தான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன், அவ்வளவுதான். என் அம்மா எப்படி எனக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களோ அதே போல தான் என் ஆச்சியும் என்னை வளர்த்துருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் இங்கே பேசணும்னு அவசியம் இல்லை என்றாள் யாழ் அப்பொழுதும் பணிவுடன். அது சரி, மரியாதையாக இருந்தால் சரி. என் பேரனுக்கும் பிடிச்சி போனதால தான் உன்னை பார்க்க வந்தோம். மற்றபடி எனக்கு இதில் பெரிய விருப்பம்லாம் இல்லை. நீயும் அம்மாவை மாதிரி என் பேரனை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது என விஜயா பேச சிரித்த யாழ், நான் என் அம்மா மாதிரி அத்தனை நாளில் அவங்க பேரன் கூட இருக்க மாட்டேன். என் மனசில் அவர் தான் என்னோட கணவர் நினச்ச பிறகு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் இல்லை. கட்டினா அவர் கட்டின தாலி தான் என் கழுத்தில் ஏறும். நீங்கள் உங்கள் பேரனை பத்திரமா வச்சுக்கோங்க என சொன்ன யாழ் கண்ணகியையும் அழைத்து உள்ளே சென்று விட்டாள். அதன் பிறகு என்ன, கோபத்தில் எழுந்த விஜயா, நான் சொன்னது சரியாத்தானே இருக்குது. அப்பா அத்தா வளர்த்தா மரியாதை தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட பாரு, எத்தனை திமிரா பேசிட்டு போறா என்றவர் சரவணனை ஒரு பார்வை பார்த்தவர் தண்டபாணியையும் முறைத்தவர் தனது இரு மகன்களையும் உறவுக்காரர்களையும் அழைத்தவர் பேரன்களுடன் வீட்டிற்கு சென்று விட்டார். அவர் நினைத்ததும் அதுதானே, அதிக்கும் யாழுக்கும் திருமணம் நடக்கக்கூடாது. அதுபோல் இவளை யாரும் பெண் கேட்டு வரக்கூடாது. இதை வைத்து கதை கட்டப்போகின்றார் என நினைத்தாள் யாழ். அது நடந்த ஒரு வாரத்திலேயே விஜயா கட்டிய கதையும் பரவி இருந்தது ஊரில். யாழ் ராசி இல்லாதவள் என்றும், முதலில் பெண் பார்க்க வந்த அதி வராமல் போனது, அதன் பிறகு அழகருக்கு பார்க்க வந்து அதுவும் திருமணத்தில் முடியாமல் போனது என அதை வைத்து கதை கட்டிவிட்டிருந்தார் எவரும் யாழினை பெண் கேட்க வராதபடி. இதை கேட்ட கண்ணகி மனதால் நொடிந்து போய்விட்டார். அதனால்தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதும். இதை இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் விஜயா பேசியது யாழினால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கண்ணகியின் சிரித்த முகம்,
அவரது பேச்சு அனைத்தையும் ஒவ்வொன்றாய் மனதிற்குள் ஓட்டியவள் இனிய நினைவுகளில் மனம் மகிழ அப்படியே தாயின் மடி மீது தூங்கும் குழந்தையைப் போல கண்ணகியின் நினைவில் தூங்கி போனாள் யாழ். இவள் தூங்கிவிட்டாள். ஆனால் இவளுக்கு தாயாக இருக்க வேண்டிய சந்திரிகா குற்ற உணர்ச்சியால் தான் அம்மாவை எதிர்த்து பேசி இருந்தால் யாழும் என்னுடன் இருந்திருப்பாள். கண்ணகி அம்மாவும் இப்பொழுது உடல் நலத்துடன் இருந்திருப்பாரோ எனதான் தனக்கு தெரிந்ததை அம்மாவிடம், அதுவும் அத்தனை பேரின் முன்னிலும் பேசி இருக்க வேண்டும் என எண்ண அதுவே அவருக்கு கனவாக வந்தது மனக்கண்ணுக்குள். ஆம், அதற்கு முன்பே தன் தாயை பற்றி அறிந்தும் அவரால் பெண் பார்க்க வந்த இடத்தில் விஜயாவை எதிர்த்து பேச முடியாமல் போனதே. அந்த மன வருத்தம்தான் நீ இப்படி பேசி இருக்க வேண்டும் என கனவாக வந்திட, அப்படி பேசி இருந்தால் கண்ணகி அம்மாவிற்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்காது. அவரது உடல்நிலையும் நன்றாக இருந்திருக்கும். கண்களில் நீருடனே தூங்கி போனார். அவரை நினைத்தும் அவரது இயலாமையை நினைத்தும். கனவில்தான் சண்டையிட முடிந்தது சந்திரிகாவால். கனவில் அப்பா அத்தா வளர்த்தா மரியாதை தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட பாரு எத்தனை திமிரா பேசிட்டு போறா என விஜயா பேச, அம்மா வீணா வார்த்தையை விடாதீங்க, நீங்கள் பேசுகிறது உங்கள் மருமகனையும் தான்றதை ஞாபகம் வச்சு பேசுங்கம்மா என்றார் சந்திரிகா. சந்திரிகாவை உதாசீனப்படுத்திய விஜயா, ஆமாம் இப்போ நீ இவளுக்கேண்டு பேசுகிறியே, அன்னைக்கு இவ தானே ஒன்று உன் புருஷனை ஏன் உன் வீடே வேணாம்னு போனா, இந்த மரியாதை கெட்டவளுக்காக நீ எதுக்கு என்ன பயக்கிற, இது நல்லதுக்கு இல்லை என்றார். நீங்கள் நல்லவங்க இல்லைன்னு எப்போ தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு உங்களை உங்கள் குடும்பத்தை பகைக்காமல் தாய் பாசத்துக்காக ஏங்கின பிள்ளைய தவிக்க விட்டேன்ல, இந்த பாவம் என்னை என்றைக்குமே விடாதுமா என்ற சந்திரிகா குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது யாழ் சந்திரிகாவின் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தாள் என்றால் மற்றவர்கள் சந்திரிகாவை கேள்வியாக பார்த்தார்கள். என்ன சொல்கிறா இவ எனதான் பார்த்திருந்தார் தன் மனைவியை தண்டபாணி. என்ன உழையிட்டு இருக்க சந்திரிகா என ஆத்திரத்துடன் விஜயா கேட்க வழிந்த கண்ணீரை துடைத்த சந்திரிகா, ஞாபகம் இருக்காமா, யாழ் மறு சடங்காயிருக்கான்னு உங்ககிட்ட நம்ம வீட்டு பக்கத்து நர்மதா அக்கா சொன்னப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க? அதுக்கு என்ன இப்போ பொட்டை பிள்ளைன்னா வயசுக்கு வந்தால் மறு சடங்காகாமலா இருப்பாங்கன்னு கேட்டீங்க. ஆனால் அதுக்கு அந்த அக்கா, இல்லைக்கா அது சின்ன பொண்ணு தானே, கண்ணகி அக்கா அந்த கால மனுஷி, அதுக்கு இப்போ இருக்கிற நாப்கினெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதுல்ல, அதான் பள்ளிக்கூடத்தில் என் பேத்தி தான் சொல்லி கொடுத்துருக்கும் போல். வீட்டில் வந்து என் பேத்தி சொல்லவும் எனக்கே கஷ்டமாக போச்சுக்கா. நீங்களாச்சும் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி அங்கே போய் யாழை பார்த்துக்க சொல்லி இதெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லலாம்ல. சின்ன பொண்ணு தான் அடம் பிடிக்குதுன்னா நீங்களாவது சந்திரிகாவுக்கு புரிய வைக்கலாம்ல என சொன்னது தான் தாமதம். ஹே, இது வரைக்கும் உன்னை பேச விட்டதே தப்பு. என் மகளை விட்டு பிரித்த என்னையே என் மகக்கிட்ட போய் அந்த பிள்ளைய பார்க்க சொல்வானா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எவளுக்கோ பிறந்த பிள்ளைய என் மகளை அம்மா அம்மான்னு கூப்பிட்றப்ப அப்படியே எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதான் நானே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைக்கிட்ட அது இதுன்னு சொல்லி ஆச்சி தாத்தாவோட இருக்க வச்சு என் மகளை அம்மானு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். வந்துட்டா போப்போ, வேறு ஏதாவது வீடு இருந்தால் அங்கே போய் பற்ற வை. வந்துட்டாளுங்க. தான் முதுகையை பார்க்க முடியாதப்ப அடுத்தவ முதுகில் இருக்கிற சுமையை இறக்க வந்துட்டா. நீங்கள் அப்படி பேசுகிறப்ப தற்செயலாக நம்ம வீட்டுக்கு வந்திருந்ததால் நானும் அதை கேட்டேன். ஏன் அம்மாவா இப்படி எனக்கு தோணுச்சு. எனக்கு யாழோட அப்பாவை அவ்வளோ பிடிக்கும். ஆனால் குழந்தையோட இருந்ததாலையான்னு எனக்கு தெரியலை. அதான் நானே விருப்பப்பட்டு தான் அவரை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். யாழுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் என்னை வாய் நிறைய அம்மா அம்மானு கூப்பிட்டவ ஏன் விவரம் தெரிய அப்படி கூப்பிட மாட்டேங்கிறான்னு யோசிக்க தவறிட்டேம்மா. அதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு என்னைக்கு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே உங்களை வெறுத்த என்னால் என் பொண்ணை, என் மூத்த பொண்ணை போய் பார்க்க முடியாமல் போச்சே. அதுக்கும் காரணம் நீங்கள் தானம்மா. எனக்கு அது இப்போ உறுதியாயிடுச்சு. யாழ் எங்கள் கூட சேர்ந்து இருந்தால் யாழோட அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு என்கிட்ட ஜோசியரை வச்சு சொல்ல வச்சதும் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றார் சந்திரிகா. அதுவும் உண்மைதான். சந்திரிகா அன்று வீட்டுக்கு வந்ததையும் வீட்டினுள் விஜயாவும் நர்மதாவும் பேசுவதை கேட்டு அழுது கொண்டே கண்ணீரை துடைத்தபடி செல்லும் மகளை வாசலுக்கு நேராக மாட்டி வைத்திருந்த அந்த பெரிய கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டிருந்தார் விஜயா.
வீட்டிற்கு சென்ற சந்திரிகா 2-3 நாட்கள் மனதிற்குள் போட்டு உழன்று கொண்டு இருக்க ஒரு முடிவு எடுத்தவராக கணவரிடமும் இதை சொல்லி யாழை தங்கள் வீட்டுக்கு கூட்டி வர முடிவு செய்திருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக வண்டியில் இருந்து தண்டபாணி விழுந்து விட்டார். அதனால் கை கால்களில் காயமும் ஏற்பட்டிருந்தது. அந்த நேரம் விஜயா நர்மதாவின் மூலம் கண்ணகியிடம் தண்டபாணிக்கு இப்படி அடிபட்டிருக்க யாழ் வயதுக்கு வந்ததை வைத்து ஜாதகம் பார்க்க சொல்லி அனுப்பியிருந்தார். கண்ணகியும் சந்திரிகாவை உடன் கூட்டிச் சென்றார் நர்மதா சொன்ன ஜோசியரை பார்க்க. அவர் விஜயா சொன்னதைதான் சொல்ல போகிறார் என அறியாத இருவரும் அங்கு சென்றிருந்தனர். அந்த ஜோசியரோ விஜயா சொன்னது போல் யாழ் வயதுக்கு வந்த நேரம் சரியில்லை, இவ ஜாதக நேரப்படி அப்பா உயிருக்கு கண்டம் இருக்கின்றது என்றும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் அத்தனை பாதிக்காது, இருந்தாலும் கோவிலுக்கு தீபம் போடும்படி சொல்லியிருந்தார். இவ்வாறு ஜோசியர் சொல்லியதை நினைத்திருந்த சந்திரிகா தண்டபாணியிடம் விஜயாவை பற்றி எதையும் சொல்லவில்லை. ஆமாண்டி, நான் தான் அந்த ஜோசியர்கிட்ட சொல்லி அப்படி சொல்ல சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், இவ உன்னை அம்மானு சொல்கிறது எனக்கு பிடிக்கல. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, உனக்கு மகன்னா அது உனக்கு பிறந்த தானியா மட்டும்தேன் என்றார் விஜயா. அது சரி, அப்படி இருக்கிற அந்த பொண்ணை ஏன் இப்போ உங்கள் பேரனுக்கு கட்டி வைக்க நினைக்கிறீங்க என்றார் அழுத்தமாக சந்திரிகா. அது என்னவோ நியாயம்தானே, ஏன் யாழை அழகருக்கு பெண் பார்க்கிறார்? அனைவருக்கும் அந்த கேள்விதான். விஜயா பார்வையை திருப்பி கொண்டு நின்று விட்டார். ஏன்னா பகை, அருளண்ணே மேகலண்ணி மேலே இருந்த பகை இப்போ அப்படியே அதிரூபன் மேலே இருக்குது, அப்படித்தான் அண்ணா என ராஜேந்திரனை பார்த்து கேட்டார் சந்திரிகா. ஆமாம், இவங்க தான் இப்படின்னா நீயே அழகரு, இது சரியில்லை அழகரு சொல்லிட்டேன். என்ன குமரன், நீயும் தானா? முதல்ல உங்கள் மனசில் இருக்கிற பகையெல்லாம் ஒழிச்சு கட்டுங்க, அப்போ தான் வாழ்க்கையை நிதானமாக ரசித்து வாழ முடியும் என கனவில் இருந்து சட்டன தூக்கத்திலிருந்து எழுந்து அமர்ந்தார் சந்திரிகா. அப்போ நான் இப்படி அன்னைக்கு பேசியிருந்தா அம்மா அன்னை 2 பேரும் அப்படி பேசியிருக்க மாட்டாங்களா? நீ அப்பெல்லாம் விட்டு இன்னைக்கு ஒரு உயிர் போன பிறகு யோசித்து என்ன பயன் என சந்திரிகா புலம்ப அவரது வாயில் இருந்து கண்ணையம்மா என்னதான் வந்தது. சந்திரிகாவின் குரலில் எழுந்து உட்கார்ந்த தண்டபாணி விளக்கை ஒளிரவிட முகம் எல்லாம் உயர்த்திருந்தது சந்திரிகாவிற்கு. என்ன சந்திரிகா, விடு, அவங்களுக்கு லேசான காய்ச்சல்னு விட்டால் அது இப்படி அவங்களோட உயிரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும் யாரும் எதிர்பார்க்கல. அதை நினச்சி தான் நீயும் தூக்கத்தில் புலம்பிகிட்ருக்க என ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி தூங்கவும் வைத்தார். சந்திரிகா தூங்கியதும் தண்டபாணியோ அன்னைக்கு யாழ் பேசினது சரிதான் என யாழ் பேசியதை நினைவுபடுத்தியவர் தன் மகளை எண்ணி பெருமிதம் கொண்டார். எத்தனை பெரிய முடிவாகிலும் அசால்ட்டாக பேசுகிறாளே, இப்பொழுது அதுபோல தான் ஒரு முடிவும் எடுத்திருக்கிறாள். யாழ் எடுத்த இந்த முடிவுக்கு தாங்கள் அனைவரும் அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என முடிவெடுத்தார். ருத்ராவின் வீட்டில். ஆத்தா, பெரியப்பாவுக்கு என்னவா? அதான் அன்னைக்கே யாழ் கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லியும் ஏன் திரும்ப திரும்ப வற்புறுத்துறாங்களாமா என ருத்ரா கோபமாக பேசினான். வேல்விழியோ பிரதாபனை பார்க்க, என்ன சொல்கிற ருத்ரா? ஆமாம், இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு என கேட்டார். மறுபடியும் தங்களது குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகிறதோ என. தானியாக தான் சொன்னான், மாமா கிட்ட ராஜேந்திர மாமா வந்து பேசியிருப்பாங்க போல். என்ன நினச்சிட்ருக்காங்க? அன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகளையும் சந்திரிகா அத்தை பேசலைனதும் சொத்தை பிரித்து எழுதி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ கண்ணகி பாட்டி இறந்து அவங்க அந்த நிலைமையில் இருக்கும்போது இப்போ இது தேவையா? நான் கேட்க தான்ப்பா போகிறேன் என ருத்ரா சொல்ல, என்னங்க நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கீங்க என்றார் வேல்விழி. அன்று போல் தன் மகன் அவர்களுடன் மல்லுக்கு நிற்பானோ என. இங்கே பார் ருத்ரா, நீ அமைதியாயிரு. யாழ் தைரியமான பொண்ணு, அதை விட தண்டபாணி மச்சான் அப்படியெல்லாம் யாழை விட்டுட மாட்டாங்க என்றார் பிரதாபன். ஏன்பா நீங்கள் மட்டும் இத்தனை அமைதியாக இருக்கீங்க? அதுவும் விஜயா பாட்டி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுகிறதில்ல நீங்கள். அதான் அவங்க ஒரு பிள்ளையா, என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா என்றான் குரல் தழுக்க. இங்கே பார் ருத்ரா, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்வாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் பொறுத்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லைப்பா, வருஷ கணக்கா. ஆமாம்ப்பா, எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தையே இல்லை. எல்லாரும் ஏன் உன் பாட்டி கூட இவளை பேசாத பேச்சு இல்லை. என்கிட்ட கூட சொல்ல மாட்டா உன் அம்மா. நான் வயக்காட்டில் வேலை முடித்து வந்த பிறகு என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு எப்பவும் உன் அம்மா சிரித்த முகமாக தான் இருப்பாள். ஒரு முறை நான் என் காது பட அம்மா பேசுனதை கேட்டேன்.
எனக்கே அப்படி வலிச்சிச்சு. இவ இத்தனை நாளும் அதை தாங்கிட்டு தானே இருக்கான்னு நினச்சேன். நான் தான் அம்மா கிட்ட வயல்லையே அதிக நேரம் வேலை இருக்கிறதால ஒத்த ஆளாக பார்க்க முடியலை. அதனால் இவளும் என் கூட வயலில் வேலை பார்க்கட்டுன்னு சொல்லி வயலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன் வயலுக்கு பக்கத்துலேயே நாம் வீடை கட்டினா அங்கேயே தங்கி பார்த்துக்கலாம்னு தோண, அதை சொல்ல அம்மாவும் அவளுக்கு என்ன பிள்ளையா குட்டியா, அதனால் ராப்பகலாக வேலை செய்யட்டும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் நேரம் நாங்கள் அங்கே போன பிறகு தான் அம்மா கர்ப்பமானா. நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பொறுமையாக இருந்ததால் சந்தோஷமான, நிம்மதியான, திருப்தியான, ஏன் மற்றவங்களுக்கு வயிறு குளிர நாங்கள் பயிர் செய்கிறோம்ன்றத அந்த ஒரு நிம்மதியே எங்களுக்கு போதும் ருத்ரா. நீ படிக்கலைன்னு சொன்னப்போ கூட நான் வருத்தப்படலை. ஆனால் நீயும் என் கூட சேர்ந்து விவசாயம் பார்க்க போகிறேன்னு சொன்னப்போ நான் அத்தனை சந்தோஷப்பட்டேன் ருத்ரா. ஆத்திரம் ஒருத்தனை புத்தியை மழுங்க வச்சிடும். எப்பவும் நிதானமாக யோசி, அப்போ தான் ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும். இதை கூட அம்மா மூலமாக, இவளோட பொறுமை மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்காக ஒன்றை எங்கள் அளவுக்கு பொறுமையாக போன்னு சொல்ல மாட்டேன். கோபப்படாமல் அமைதியாக இப்போ எடுக்க போகிற நம்ம முடிவால் பின்னால் எந்தவித பாதிப்பும் வராத அளவுக்கு யோசித்து முடிவெடுன்னு தான் சொல்கிறோம். அவ்வளவுதான் என்றார் பிரதாபன். ருத்ராவும் தன் பெற்றோர்கள் சொல்வதை அமைதியாக ஏற்றுக்கொண்டான்.